ஜிம்மிக்கு திரும்ப வக்கீல் லைசன்ஸ் கிடைச்சதை கொண்டாடுறதுக்காக கிம் அவனோட இனிஷியல் போட்ட ஒரு புது ப்ரீஃப் கேஸும் உலகத்திலேயே 2வது சிறந்த லாயர்னு எழுதின ஒரு டெர்மஸும் கிஃப்ட் தரா. ஜிம்மி என்கிட்ட மீதி இருக்கிற டிராப் போன்களை எல்லாம் விற்கிறதுக்காக ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் நடத்த யோசிக்கிறதா சொல்றான். அதுல பெரிய தப்பு, எதுவும் பண்ணாத கிரிமினல்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் தரலாம்னு பிளான் பண்றான். ஆனா ஜிம்மி அவங்கள தொடர்ந்து தப்பு பண்ண என்கரேஜ் பண்றானும் இது அவனோட பேரை கெடுத்துடும் கிம் கவலைப்படுறான். ராத்திரி ஜிம்மி ஒரு சர்க்கஸ் டென்ட்டுக்குள்ள இருந்து டிராப் போன்களை ஃப்ரீயா தரான். அதுக்கு ஹியூல பவுன்சரா வச்சிருக்கான். சிட்டில இருக்கிற ரவுடிங் தப்பு தண்டா பண்றவங்க எல்லாரும் போனவாங்க கூட்டம் கூட்டமா வராங்க. பார்க்க ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுது. ஜிம்மி ஒரு கலர் ஷூட் போட்டுட்டு வந்த எல்லார்கிட்டையும் தான் திரும்ப லைசன்ஸ் வாங்கிட்டதாவும் லீகல் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கதாவும் சீன் போடுறான். ஒரு வழியா எல்லா போனையும் கொடுத்து முடிச்சிடுறான். கூட்டம் கிளம்ப பார்க்கும்போது பெரிய தப்பு பண்ணாதவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டத்தோட கவனத்தை இழுக்கிறான். ஹியூல் ஜிம்மி சூப்பரா வேலை பண்ணிருக்கான்னு பாராட்டுறான். ஆனா ஜிம்மி இது சுவரும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றான். சால் குட்மேனோட போன் சேலுக்கு வந்த ஸ்டிக்கி, ராணு 2 போதை ஆசாமிகள் போதை ஏறுனதுல சிட்டி முழுக்க கண்டபடி தப்பு பண்ணிட்டே சுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில கார் ஸ்டியரிங்லயே மயங்கி விழுந்து முழிச்சு பாக்குறாங்க. கார் ஒரு ஏரியா வீட்டு மெயில் பாக்ஸ்ல போய் இடிச்சிருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வேகமா பறக்குறாங்க. நாச்சோ பெட்ல ஜோ கூட தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு கொஞ்சம் பேர் வீட்டுக்குள்ள புகுந்து அவன் துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ளயோ இல்ல தப்பிக்கிறதுக்குள்ளயோ அவனை அமுக்கி கார்ல தூக்கிட்டு போயிடுறாங்க. நாச்சோவோட அப்பா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க குஸ்டாவோ, ஃப்ரிங்கும், விக்டரும் அவன் அப்பா கிட்ட பேசுறத நாச்சோ கார்ல இருந்து பாக்குறான். கஸ் கார்ல ஏறி லாலோ சாலமன்கா ஒரு பெரிய குடைச்சலா இருக்கான். நீ எப்படியாவது அவன் நம்பிக்கையை சம்பாதிச்சு உள்ள இருந்தே அவனோட பிசினஸை கெடுக்கணும். இதை பண்ணலன்னா அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு நாச்சோ மிரட்டுறாரு. காலையில 2 பேரும் வேலைக்கு கிளம்பும் போது தன்னோட சூடெல்லாம் வச்சு அவளோட அலமாரியையும் சேர்த்து ஆக்கிரமிச்சதுக்காக ஜிம்மி கிம் கிட்ட சாரி கேட்கிறான். கிம் கார்ல வேலைக்கு கிளம்பும் போது ஜிம்மி திடீர்னு ஏறி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உனக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்னு கூப்பிடுறான். 2 பேரும் ஒரு விற்பனைக்கு இருக்கும் வீடு பார்க்க போறாங்க. ஆனா கிம்முக்கு ஒன்னா சேர்ந்து வீடு வாங்குறதுக்கு இது ரொம்ப சீக்கிரமோன்னு ஒரு தயக்கம் இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அங்க இருக்கிற ஒரு பெரிய ரூமை பார்த்துட்டே இருக்கும்போது ஜிம்மி அவகிட்ட, நீ வேணான்னு சொல்லியும் நான் லீகல் சர்வீஸ்க்கு 50% ஆஃபர் கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். ஆனா சும்மா போற போக்குல சில கிளைண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் சொன்னேன்னு சமாளிக்கிறான். அப்புறம் அந்த வீட்டோட பெரிய வாக்கின் அலமாரியையும் மல்டி ஷவர் சிஸ்டத்தையும் காட்டி அவளை கூல் பண்ணிடுறான். கிம் ஜாலியா அந்த ஷவரை ஆன் பண்ணி ஜிம்மிய மொத்தமா நனைய வச்சுடுறான். கடைசியில ஜிம்மி நனைஞ்சிட்டே வரதை பார்த்து அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கடுப்பாகிறான். 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. லாலோ காசா டிரான்குலாவுக்கு போய் அவனோட மாமா ஹெக்டர் சாலமன்காவை பார்க்கறான். அங்க கஸ் ரகசியமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பத்தி 2 பேரும் பேசுறாங்க. கஸ் ஒரு புது கோழி பதப்படுத்தும் இடம் கட்டுறதா சொல்ற கதைய லாலோ நம்பல. அதோட டான் போல்சாவும் டான் எலாடியோவும் கஸ்ஸை அப்படியே நம்புறத நினைச்சு அவனுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. ஏன்னா கஸ் அவங்களுக்கு வெறும் பணத்தை மட்டும்தான் சம்பாதிச்சு தரான். அப்போ ஹெக்டர் அவரோட பெல் அடிச்சு கஸ் தர பணம் ஒண்ணுக்காக தான் காட்டில் அவனுக்கு பாதுகாப்பு தருது அப்படின்னு லாலோவுக்கு புரிய வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டிக்கியும் ராணும் இன்னும் கொஞ்சம் கொக்கைன் வாங்குறதுக்காக பிஃப்த் ஸ்ட்ரீட் அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப வராங்க. இந்த வாட்டி வழக்கமா வாங்குற 2 பாக்கெட்டுக்கு பதிலா 10 பாக்கெட் ஆர்டர் பண்றாங்க. மவுஸ் அந்த 10 பாக்கெட்டுகளையும் தண்ணி குழாய் வழியா கீழே அனுப்புறா. ஆனா அது நடுவுல மாட்டிக்குது. இதனால 3 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. நாங்க ஆல்ரெடி ஆர்லோவுக்கு காசு கொடுத்துட்டோம், அதனால எங்களுக்கு பொருள் கண்டிப்பா வேணும்னு ஸ்டிக்கியும் ராணும் அடம் பிடிக்கிறாங்க. இதே நேரத்துல சிட்டிக்கு அந்த பக்கம் லாலோ, நாச்சோ, கார்லோஸ், பிளிங்கி, டொமிங்கோ அப்புறம் ஜேவியர் எல்லாரும் நாச்சோவோட வீட்டுல உட்காந்து சீட்டாட்டம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ டொமிங்கோவுக்கு பிஃப்த் ஸ்ட்ரீட் டீலர்கள்ல ஒருத்தன் கிட்ட இருந்து கால் வருது. அங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்றான். அது உன்னோட ஆளுங்க தான், அதனால நீயே போய் அதை ஹேண்டில் பண்ணுன்னு நாச்சோ அவங்கிட்ட சொல்றான். டொமிங்கோ அங்க போய் அந்த அடைப்பை சரி பண்றதுக்காக ஒரு ஏணியில ஏறான். ஆனா அவனோட துரதிருஷ்டம் அங்க திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்துடுது. மற்ற 4 பேரும் அவனை அப்படியே விட்டுட்டு ஓடிட டொமிங்கோ மட்டும் ஏணி மேல மாட்டிக்கிறான். போலீஸ்காரங்க அங்க வந்து இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, குழாய சரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். ஆனா அவன் அந்த குழாயை தட்டும் போது
எதிர்பாராத விதமா அந்த கொக்கைன் பாக்கெட்டுகள் எல்லாம் டபடாபுன்னு கீழே விழுந்துடுது. போலீஸ் அந்த இடத்த ரெய்டு பண்ண ரெடி ஆகிறத லாலோ, மவுஸ், ஆர்லோ அப்புறம் நாச்சோ 4 பேரும் லாலோவோட கார்ல பாதுகாப்பான தூரத்துல இருந்து பாக்குறாங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி உங்களால ஏதாவது பொருளை காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு லாலோ கேட்கிறான். ஆனா மவுஸ் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். லாலோவோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு கஸ் கொடுத்த கட்டளை நாச்சோவுக்கு ஞாபகம் வருது. இதான் சரியான சான்ஸ்னு நினைச்சு அவன் துணிஞ்சு ஒரு முடிவெடுக்கிறான். பக்கத்து பில்டிங் மொட்டை மாடி மேல ஏறி அங்கிருந்து கேங் அவங்களோட பொருளை பதுக்கி வச்சிருக்க இன்னொரு பில்டிங் மேல பாஞ்சு குதிக்கிறான். மத்தவங்க எல்லாரும் பயங்கர டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா லாலோ மட்டும் அசால்ட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கான். அங்க போலீஸ் டீம் வாசல்ல லைனா நின்னு கதவை உடைக்க ரெடி ஆகுறாங்க. நாச்சோ மொட்டை மாடி வழியா உள்ள புகுந்து பதுக்கி வச்சிருந்த சில பாக்கெட் பொருள்களை பத்திரமா எடுக்கிறான். போலீஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள நுழையிற அதே செகண்ட்ல அவன் ஜன்னல் வழியா வெளியே குதிச்சிடுறான். அவன் திரும்ப கார் கிட்ட வந்து அந்த பாக்கெட்டுகளை காட்டும் போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. லாலோ அவனோட தைரியத்தை பாராட்டி கேங்கோட பொருளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப புகழ்றான். இன்னொரு பக்கம் ஜிம்மி புது எனர்ஜியோட பெர்னலிலோ கவுண்டி கோர்ட் ஹவுஸ் முழுக்க அவனோட பேச்சாற்றலை வச்சு எல்லாரையும் வளைச்சு போடுறான். அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி சூசான் எரிக்சன் கிட்ட பேசுறதுக்காக ஒரு பெரிய வசனம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவங்களுக்கு பதிலா பில் ஓக்லிய பாக்குறான். பில் ஜிம்மியோட கிளையண்ட்டுக்கு தண்டனையை குறைக்காம ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஜிம்மி அங்க இருக்கிற ஒரு கிளார்க் கிட்டையும் மற்ற கிளையண்ட்ஸ் கிட்டையும் பேசிட்டு திரும்பவும் ஓக்லி பின்னாடியே ஓடுறான். கோர்ட் ரூமை விட்டு இப்பதான் வெளியில வந்த ஓக்லிக்கு ஜிம்மியோட கிளையண்ட் பக்கம் சாட்சிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் தலை சுத்திடுது. வேற வழி இல்லாம அவன் தண்டனை குறைக்க ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் சூசான் கோர்ட் ரூமை விட்டு வெளியில போறத பார்த்துட்டு ஜிம்மி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். சூசான் அவங்க கிட்ட இருக்கிற ஜிம்மியோட 16 கேஸுகள்ல எதை பத்தியும் அடுத்த வாரம் அப்பாயின்ட்மெண்ட் வர வரைக்கும் பேச முடியாதுன்னு கராரா மறுத்துடுறாங்க. அதோட நீ நிறைய கிளைண்ட்ஸை டக்குன்னு மாத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணம் சம்பாதிக்க தான் பாக்குற அப்படின்னு ஜிம்மி கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போயிடுறாங்க. எல் மிஷோகானோ ரெஸ்டாரண்ட்ல லாலோ நாச்சோ கிட்ட உனக்கு டொமிங்கோவை எவ்வளோ நாளா தெரியும், அவன் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிருக்கானா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நாச்சோ எங்க குடும்பங்களுக்குள்ள நல்ல பழக்கம், அதனால டொமிங்கோவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அவன் கண்டிப்பா வாயை திறக்க மாட்டான், கவலைப்படாதீங்க அப்படின்னு லாலோ கிட்ட சொல்றான். லாலோ அவனையே உத்து பார்த்துட்டு இருக்கிறத வச்சு டொமிங்கோவை என்னையே தீத்து கட்ட சொல்றீங்களா அப்படின்னு நாச்சோ கேட்கிறான். ஆனா லாலோ இல்ல, அவனுக்காக என் மைண்ட்ல இதை விட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னொரு நாள் கோர்ட் ஹவுஸ்ல ஜிம்மி சூசானை ஃபாலோ பண்ணி ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறான். ஆனா அந்த லிஃப்ட் 3வது மாடிக்கு மேல போக ஆரம்பிச்ச உடனே திடீர்னு பழுதாகி பாதியிலேயே நின்னுடுது. லிஃப்ட் நின்ன உடனே ஜிம்மி கத்தி கூச்சல் போட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறான். ஆனா சூசான் பதட்டப்படாம லிஃப்ட் போன் மூலமா கோர்ட் ஹவுஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க இன்னும் 20 நிமிஷத்துல இதை சரி பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணும்போது 2 பேரும் தங்களோட கேஸ் ஃபைல்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜிம்மி சும்மா இல்லாம கோர்ட்ல அவனோட கிளைண்ட்ஸை காப்பாத்த என்னென்ன பாயிண்ட்ஸ் பேச போறான்றத சத்தமா வாசிச்சு பாக்குறான். ஜிம்மியோட வாதத்தை கேட்டு சூசான் நக்கலா சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்க கேஸ் நடத்துற ஜிம்மியோட ஒரு கிளைண்ட்டை பத்தி பேச சொல்றாங்க. ஜிம்மி அதை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே சூசான் அதுக்கு கவுண்டர் கொடுத்து ஒரு டீல் பேசுறாங்க. ஜிம்மியும் அதை உடனே ஒத்துக்கிறான். ஒரு கேஸ் முடிஞ்சதும் வாங்க இன்னும் மற்ற கேஸ்களையும் பார்ப்போம்னு ஜிம்மி ஐடியா தரான். 2 பேரும் லிஃப்ட் தரையிலேயே உட்காந்து கிட்டத்தட்ட எல்லா கேஸையும் ஒன்னொன்னா பார்த்து கோர்ட் ட்ரையல் வரைக்கும் போகாம ஒரு நல்ல டீலுக்கு வந்து முடிக்கிறாங்க. கரெக்டா அப்போ பவர் வந்து லிஃப்ட் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஜிம்மி சிரிச்சிட்டே சொன்ன மாதிரியே கரெக்டா 60 நிமிஷம் தான் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றான். லிஃப்ட் வந்து நின்ன உடனே சூசான் வெளியில கிளம்புறாங்க. அப்போ ஜிம்மி அவங்க கிட்ட நாம இன்னும் பேசி முடிக்காத அந்த மீதி 3 கேஸுக்காக அடுத்த வாரம் உங்களை பாக்குறேன்னு ஞாபகப்படுத்துறான். சூசான் ஹால்வேல நடந்து போகும்போது ஜிம்மி அந்த லிஃப்ட் மெக்கானிக்கு நன்றி சொல்றான். ஏன்னா இந்த லிஃப்ட் ரிப்பேர் ஆகி நின்னது எல்லாமே ஜிம்மி போட்ட மாஸ்டர் பிளான். ஜிம்மி ஒரு கவருள்ள காசை வச்சு அந்த மெக்கானிக்கு பேமெண்ட் பண்றான். அதோட அவனோட தம்பிக்கு எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லாம கிளீனா வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன்னு கேரண்டி தரான். கோர்ட்டுக்கு வெளியில ரோட்ல ஜிம்மி அவனோட ஒயர்லெஸ் ஹெட்செட் மூலமா கிளைண்ட்ஸ் கிட்ட பேசிட்டே கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நாஷோவும் பிளிங்கியும் காரை கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி பிளாட்ஃபாரத்துல நிறுத்துறாங்க. ஜிம்மி நாஷோவை பார்த்து ஹலோ சொல்றான். ஏன்னா 2 பேரும் பார்த்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. நாஷோ அவன் கிட்ட கார்ல ஏறு அப்படின்னு சொல்றான். ஜிம்மி கார்ல ஏற போகும்போது
நாஷோ அவன் கையில இருக்கிற ஐஸ்கிரீமை சைகையால காட்டுறான். வேற வழி இல்லாம ஜிம்மி அந்த ஐஸ்கிரீமை அங்கேயே பிளாட்பாரத்துல போட்டுட்டு கார்ல ஏறுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.